எலுமிச்சை ஊறுகாய் தாளித்தேன் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாமா? எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவிட்டு தொடச்சிட்டு நல்லா ஃபேன் காற்றுல காய வச்சு தண்ணி இல்லாமல் எடுத்துக்கிறலாம். இப்போ அதை 4 நாளாக இந்த மாதிரி கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டுட்டு நான் வந்து 20 எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் கல் உப்பு போட்டு அப்படியே வச்சிடலாம். இந்த எலுமிச்சங்காயை வந்து 4 அந்த மாதிரி அறுத்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் ஃபுல்லாக வந்து வெந்தயத்தை வறுத்துட்டு நுணுக்கி பவுடர் ஆக்கி வச்சுருக்கேன். நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயம் போடும்போது. இப்படி ஃபுல்லாக ஆக்கி இந்த டப்பாக்குள்ளே நான் வச்சிடுறேன். இதை வந்து மெதுவாகவும் யூஸ் பண்ணிக்கிறலாம், தாளிக்காமையும் சாப்பிட்டுக்கிறலாம். அதனால் இப்போ வந்து இந்த ஊறுகாயை வந்து நான் 3 நாள் ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை தாளிச்சுக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக வெந்தயம், 1 ஸ்பூன் ஃபுல்லாக கடுகு, நல்லா கருகாமல் பொன்னிறமான பிறகு அரைச்சி எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ஊற்றிக்கிட்டு கடுகு பொரிஞ்ச பிறகு இந்த எலுமிச்சங்களை அதில் போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கிண்டலாம். பாதி வெந்துடும். வெட்டி பார்க்கும்போது வெந்த பிறகு 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்காக, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா ஊறுகாயை கிண்டிகிட்டே வரலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் வேணால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கிறலாம். அது விருப்பம். இப்போ இந்த மாதிரி கிண்டிகிட்டே வரும்போது இந்த மாதிரி கிண்டும்போது திரண்டு சுருண்டு வரும். அப்போ ஊறுகாய் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் தாளித்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே போல் தாளித்து பாருங்கள்.